சையத் தோழர், இன்னைக்கு எனக்கு ஆலன் தோழர் வந்து இன்ஃபார்ம் பண்ணாரு. பூர்ணிமா மேம்க்கு ஒரு மெயில் ஐடியில அவங்களோட மெயிலுக்கு வந்து எஃப்ஐஆர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாரு. அவங்க மேல எஃப்ஐஆர் போட்டிருக்கிறதா மெயில் வந்திருக்கு அப்படிங்கறத சொல்லியிருந்தாரு. என்ன ஆச்சு தோழர்? எனக்கு அதை பத்தி டீட்டெயில் சொல்ல முடியுமா? இல்ல இது வந்து அறநலத்துறை பஞ்சாயத்துல இருந்து ஆரம்பிச்சது. இந்த பழனி அடிவாரத்துல வந்து 100 கோடி ரூபாய் மதிப்பிலான இடத்த வந்து 2 கோடி ரூபாய்க்கு பத்திரப்பதிவு நடந்துச்சுல, அந்த பிரச்சனை வெளியில வந்தது. அந்த பிரச்சனை வெளியில வந்தா ஏதோ ஒரு சோர்ஸ் மூலமாவோ அவங்களுக்கு அதிமுக உறுப்பினர்களுக்கு, திமுக ஐடிவிங்களுக்குலாம் வந்து ஒரு தகவல் கிடைச்சிருக்கும் போல. அதன் அடிப்படையில வந்து அவங்க வந்து அமைச்சர் ரமேஷோட உறவினர் பேர்ல வந்து இந்த மாதிரி சொத்து பதிவு நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி போஸ்ட் போட்டிருக்காங்க. அந்த போஸ்டுக்காக இம்மீடியட்டா போஸ்ட் காலையில போட்டதுக்கு மதியமே வந்து எஃப்ஐஆர் போட்டாச்சு, வழக்கு பதிவு செஞ்சுட்டாங்க. அவங்க எஃப்ஐஆர் போட்டாங்க. யார் யாருக்குன்னா வந்து திமுக ஆதரவாளர் பூர்ணிமா சந்திரசேகர் அவர்களுக்கும், அதிமுக ஆதரவாளர் வந்து வழக்கறிஞர் இவங்க இந்திராணி சுடலை முத்துன்னு ஒருத்தர் இருப்பாங்க, அவங்களுக்கு, திமுக ஐடிவிங் மேல 3 பேர் மேலையும் போட்டிருக்காங்க. ஆனா போட்டுட்டு இந்த நியூஸ் வந்ததோட அமைச்சரும் வந்து வெளியில வந்து சொல்லிட்டாரு, அப்படி எங்க சொந்தக்காரவங்களுக்கு எல்லாம் எங்களுக்கு யாருமே சொந்தக்காரங்க கிடையாது அப்படின்னு விவரமா ஒரு அறிக்கையும் கொடுத்தாரு. ஆனா அந்த அறிக்கையில வந்து யாரு வாங்கினா யாரு வித்தான்றத இப்ப வரைக்கும் சொல்லலாம். ஏன்னா ஒரு திமுக உறுப்பினர் வந்து ஒரு தவறு செய்யறாரு அப்படின்னா அவர் வந்து திமுகவுக்கு 4வது கட்ட 5வது கட்ட உறவினரா இருந்தா கூட திமுகன்னு எழுதிடுவாங்க. இது இன்ன வரைக்கும் யாரு பேரும் வரல. அதுல இருந்து தெரியுது தப்பு செஞ்சவர் கண்டிப்பா திமுக இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு. ஜூனியர் விட ஆர்டிகல் கூட அதை பேஸ் பண்ணிதான் இருக்கு. திமுக அப்படி இருந்தாலும் இப்ப அமைச்சர் தானே பொறுப்பு, அவர் தானே பதில் சொல்லி ஆகணும். அதான் சொல்றாங்க. அது என்ன சொல்றாங்கன்னா, அமைச்சர் அதுக்கெல்லாம் பதில் சொல்லாம எம் மேல அவதூறு பரப்புறாங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி சோசியல் மீடியால போஸ்ட் போட்டவங்களை வந்து கைது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப கைது பண்றதுக்கு மிரட்டல் விடுற மாதிரி இப்ப வழக்கு பதிவு அதெல்லாம் செய்யறாங்க. ஒருத்தரை கைது பண்ணிட்டதாகவும், அந்த திமுக ஐடிவிங்க சேர்ந்த ஒருத்தர் கைது பண்ணிட்டாகவும் தகவல் வந்திருக்குது. என்ன சொல்றது, அமைச்சர் இதுவரைக்கும் பதில் சொல்லல. ஏன்னா இது வந்து ஒரு 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள அரசாங்கத்துக்கு சொந்தமான, கோயிலுக்கு சொந்தமான ஒரு சொத்து. அது வந்து அமைச்சருக்கு தெரியாம நடந்ததுன்றாங்க. என்ன சொல்ல போனா, அந்த பத்திரப்பதிவு நடக்கும்போது அந்த பத்திரப்பதிவு ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல இருந்த ரெஜிஸ்டரை வந்து விடுப்புல அனுப்பிட்டு அந்த இடத்துக்கு கொடைக்கானல் சப் ரெஜிஸ்டரை வந்து ஒரு நாள் பணிக்கு அனுப்பி இந்த பத்திரப்பதிவு முடிஞ்சதோட அவர் சென்னைக்கு மாறுதலும் பண்ணிட்டாங்க. இப்ப பணியிட நீக்கம் பண்ணிட்டாங்க. கைது செய்த நடவடிக்கைகள் இப்ப நடந்துகிட்டு இருக்குது. ஆனா என்ன இந்த அவசரம்? இதுல இன்னொரு மேட்டர் என்னன்னா, அமைச்சரே இந்த பேட்டியில சொல்லியிருப்பாரு, அவர் வந்து எங்க உறவினர்ல இருந்து மறுப்பு தெரிவிக்கும் போது ஒண்ணு சொல்லியிருப்பாரு, கடந்த செப்டம்பர் அக்டோபர் மாதங்கள்ல வந்து மார்ச் மாதங்கள்ல வந்து இத பத்திரப்பதிவு நடைபெற முயற்சி நடந்ததாகவும் அதை அரசு தடுத்ததாகவும் சொல்லுவாரு. அதான் நாங்க தடுத்தோம் பாரு. 2025 செப்டம்பர் அக்டோபர்ல அவங்க ஆட்சியில திமுக தான் இருந்துச்சு. திமுகவே வந்து இந்த பத்திரப்பதிவை தடுத்திருக்கு. இந்த மாதிரி முயற்சிகளை வந்து மிக கடுமையா தடுத்துட்டு கோர்ட்ல வந்து தகவலும் சொல்லி இருக்குது, கோர்ட்ல கேஸும் ஃபைல் பண்ணிக்கிறத பத்திரம் பதிய கூடாது அப்படின்னு. இதுல இந்த ரிஜிஸ்டர் வந்து விடுப்புல போறதுக்கு முன்னால கூட வந்து என்ன செஞ்சிருக்காருன்னா, இந்த இடம் பிரச்சனைக்குரிய இடம், இந்த இடம் வந்து பத்திரப்பதிவு செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு லெட்டரை கோர்ட்டுக்கு அனுப்பிட்டு தான் வந்து அவர் வந்து விடுப்புலயே போயிருக்காரு. ஆனாலும் சப் ரிஜிஸ்டர் வச்சு ரிஜிஸ்ட்ரேஷன் நடந்துருச்சு. இப்போ வாங்கினவங்க பேரு கூட சிலர் வந்து இந்த ஈசி போட்டு எடுத்திருப்பாங்களோ என்னமோ தெரியல, இல்ல எப்படி எடுத்தாங்கன்னு தெரியல, வந்துருச்சு. ஆனா வித்தவங்க யாரு? அரசு நிலத்தை வித்தவங்க யாரு? கோயில் நிலத்தை வித்தவங்க யாரு அப்படின்றது இன்ன வரைக்கும் இந்த அரசாங்கம் சொல்லல. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஊழல். இதுல பெரிய மேட்டர் என்னன்னா, இப்ப இதை பத்தி பேசுறவங்கள பயமுறுத்துற விதமா 3 பேர் மேல வழக்கு பதிவு செஞ்சு ஒருத்தரை கைதும் பண்ணியிருக்காங்க. இது வந்து ரொம்ப வன்மையா கண்டிக்கத்தக்கது. இதுதான் வந்து நம்ம இப்போதைய முதல்வர் விஜய் வந்து முன்ன சொன்னார்ல, பாசிசம் பாயாசம்லாம் சொன்னார்ல, இதுதான் அது. கருத்துரிமையை குரல்களையே, ஆமா, கருத்துரிமை குரல்களை நெருக்கிற செயல் இதெல்லாம். கேள்வி கேட்க கூடாதுல, இப்ப பயப்படுவாங்கல்ல. இப்ப இத பத்தி யாருமே பேச மாட்டாங்கல்ல. இப்ப பாத்தீங்கன்னா மீடியா வந்து தவறு நடந்திருக்கு, அமைச்சரே ஒத்துக்கிட்டாரு, இந்த மாதிரி தவறு நடந்தது உண்மைதான் ஒத்துக்கிட்டாரு. ஆனாலும் மீடியாக்கள் வந்து இன்னமும் யார் அந்த விற்பனையாளர் அப்படின்றத பேசவே இல்லை, வித்தது யாருன்னு பேசவே இல்லை. ஆனா
அவதூறு பரப்பிட்டாங்க அப்படின்றத மட்டும் பக்கம் பக்கமா இப்ப மீடியாக்கள் பேசிக்கிட்டு இருக்கு. அமைச்சர் மேல அவதூறு பரப்பியவர்களுக்கு மீது வழக்கு பதிவு, கைது நடவடிக்கைன்னு பக்கம் பக்கமா பேசி மிரட்டிக்கிட்டு இருக்குது. இதுதான் வந்து முதல்வர் விஜய் சொன்ன உண்மையான பாசிச பாயாசம்ன்றது இதுதான். கருத்துரிமையை, குரல் வலையை நெருக்கும் செயல். இது வந்து மிகவும் வன்மையான கண்டனத்திற்குரியது. இத வந்து எப்படின்னா, தாவேக அரசாங்கம் இன்னமும் என்னென்ன கொடூர நடவடிக்கைகள் இந்த மாதிரி கருத்துரிமை, அதாவது எங்களை பத்தி எதுவும் நீ குறை சொல்லக்கூடாது அப்படின்றதுக்கு வந்து இப்பவே மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு விஷயம், இதை இன்னும் தோண்டி இப்ப இந்த விஷயத்த இன்னும் தோண்டி பார்த்தா என்ன சிக்கல் இருக்குங்கிறது தெரியல. ஆனா அதாவது அதை பத்தி ஃபர்தரா பேசிடக்கூடாது, அந்த திசை திருப்புறதுக்காக இத செய்யறாங்க இல்லையா? ஆமா, கண்டிப்பா அதான் திசை திருப்புறதுக்கு தான். இப்ப வந்து அரசாங்கமே வந்து சிபிசிஐடிக்கு வந்து இந்த வழக்கை வந்து மாத்திருக்காங்க. அப்ப தப்பு நடந்ததை ஒத்துக்கிட்டாங்க, அரசு ஒத்துக்கிருச்சு. தப்பு நடந்திருக்கு, அரசு ஒத்துக்கிருச்சு. அப்படி இருந்து வந்து என்ன சொல்றாங்கன்னா, இதை பத்தி எங்களை பத்தி பேசாதீங்க, எங்களை லிங்க் பண்ணி பேசாதீங்க, எங்களை லிங்க் பண்ணி பேசுனீங்கன்னா நாங்க வந்து உங்களை கைது பண்ணுவோம் அப்படின்னு இப்ப மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. அது எப்படி ஒருத்தர் இருக்கும்போது இவ்வளவு பிரச்சனைகள் நடந்திருக்கு, ஒரு லேண்ட் அப்படியே மாறி இருக்கு அப்படிங்கிறப்ப நம்ம எப்படி வந்து ஒரு அமைச்சரை வந்து கேள்வி கேட்காம இருக்க முடியும்? கேள்வி கேட்க கூடாதுன்றதுக்கு தான் வந்து இந்த மிரட்டலை. இது வந்து 91 96 காலகட்டங்கள்ல நடந்த அடக்குமுறை இதெல்லாம். அது போக இன்னொன்னு, அந்த என்ன யார் சொல்றது, அந்த ஊராட்சி மன்ற தலைவர் வீரான்றவர் வந்து தாவேகா ஊராட்சி மன்ற தலைவர் லஞ்சம் வாங்கின ஒரு வீடியோ வந்ததா, வீடியோட பேசின ஆடியோல லீக் ஆகி உடனே அவர் வந்து இது திமுகவின் சதின்லாம் பேட்டி கொடுத்தாரு. அவரு வந்து கிளை செயலாளரா இருந்திருப்பாரு போல. அவரை வந்து அந்த மாவட்ட தாவேகா செயலாளரே வந்து கட்சியை விட்டு நீக்கிருக்காரு. இப்ப வந்து கைது பண்ணிட்டாங்க அவரை. இப்ப திமுக சதினாரு, இப்ப கைது பண்ணிட்டாங்க. அப்போ தப்பு நடந்திருக்கு, அதிகார துஷ்பிரயோகம் வந்து நடந்துகிட்டு இருக்குது. இப்ப இவ்வளவு பெரிய தப்புக்கு இப்ப அதை எதிர்த்து பேசுறவங்கள இல்ல, அது தட் மீன்ஸ் அதை பத்தி தெரியப்படுத்துறவங்களையே இவங்க வந்து இப்படி அரெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களே, இவங்க எஃப்ஐஆர் போடுறாங்களே. இப்ப இந்த விஷயத்துக்கு யார் அக்கௌண்டபிலிட்டி? அப்ப எப்படி நம்ம வந்து கேட்கறது? பொதுமக்களா நம்ம எப்படி வந்து கேட்கறது? இதுக்கு அக்கௌண்டபிலிட்டி யாராவது கொடுக்கணும்ல. ஒரு கோயில் சொத்து இப்படி மிஸ்யூஸ் ஆகுறதுங்கிறதுக்கு அக்கௌண்டபிலிட்டி இருக்கணும்ல. இப்ப இவங்க இப்படி அரெஸ்ட் பண்றாங்கன்னா இப்ப அக்கௌண்டபிலிட்டி யார்கிட்ட கேட்கணும்? முதல்வர்கிட்ட தான் கேட்கணும், அந்த துறை சார்ந்த அமைச்சர்கிட்ட தான் கேட்கணும். நம்ம அதை தான் கேட்கிறோம். ஆனா அதுக்கு பதில் சொல்லாம கைது நடவடிக்கை எல்லாம் இறங்கிருக்காங்க. இத பத்தி நாளைக்கு என்ன செய்யறாங்கிறத நம்ம பார்க்கணும் தோழர். இதை தொடர்ந்து பார்க்கணும். சிபிசிஐடி எடுத்திருக்குது, மேற்கொண்டு என்னென்ன நடவடிக்கைகள் இருக்குது அப்படின்றத வந்து இல்ல இத அப்படியே மூடி மறைப்பதற்காக எதுவும் என்ன சொல்றது, அந்த தாவேகாவோட ஐகானிக் ஒரு ஸ்டண்ட் இருக்கும். என்னன்னாக்க முதல்வரை கொண்டாந்து அப்படி ஒரு ஸ்டைலா ரீல்ஸ் போட விடுறது, ரீல்ஸ் போடுற மாதிரி புதுசை விட்டு ஏதாவது ஒரு ஜிங்ஸ் வேலையெல்லாம் பண்ணுவாங்க, ஜிங்கிஸ் வேலையெல்லாம் பண்ணுவாங்க. அது பண்றாங்களான்னு பார்ப்போம். இல்ல இத டிஎம்கே ஐடி விங் வந்து கண்டிப்பா இத இன்னும் நிறைய பார்க்கணும், உள்ள என்ன இருக்கு அப்படிங்கறத கம்ப்ளீட்டா ஃபாலோ பண்ணணும். தலைமை பார்க்கணும். திமுக ஐடி விங் ஒண்ணு பண்ணக்கூடாது, திமுக தலைமையே எடுத்து பேசணுங்க. எடுத்து பேசுன்ற நம்பிக்கை இருக்கு. பாப்போம், பொறுத்து இருந்து பாப்போம் என்ன நடக்கும். தயவு செய்து எடுத்து பேசுங்க. நன்றி தோழர். நாளைக்கு நம்ம